வணக்கம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரம் வேதாள் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறுநாள் பொழுது விடிந்தது. போஜராஜன் தன்னை அலங்கரித்து கொண்டு நவரத்ன சிம்மாசனம் ஏற வந்த போது 13வது படியில் இருந்த சூரிய பிரகாசவல்லி பதுமை அவரை தடுத்து நிறுத்தியது. விக்ரமாதித்யரின் அற்புத சாதுரியத்தை விளக்கும் கதை ஒன்றை கூறத் தொடங்கியது. நீதி தவறாமல் நெறிமுறைகளோடு விக்ரமாதித்யர் ஆட்சி செய்து வந்தார். அப்பொழுது துர்கேஸ்வரன் என்ற மன்னன் தக்கபுரி என்னும் நகரத்தை சிறப்புடன் ஆண்டு வந்தார். அவருக்கு நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லாததால் கணவனும் மனைவியும் மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்தனர். அதன் பிறகு அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாய் காளி தேவியை வழிபட்டு தவத்தை மேற்கொண்டனர். தவத்தின் பலனாக காளி தேவி அவர்கள் முன் தோன்றி ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று அருள் செய்து மறைந்தாள். காளி தேவியின் அருள்வாக்குப்படி அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. தவமிருந்து பெற்ற குழந்தை என்பதால் குழந்தை பிறந்ததை பெரிய விழாவாக சிறப்புடன் கொண்டாடினர். தான தருமங்கள் செய்தனர். அந்த பெண் குழந்தைக்கு விசித்திர கலை என்று பெயர் சூட்டினர். அவள் பல மொழிகளையும் பல கலைகளையும் கற்று எழிலரசியாக திகழ்ந்தாள். அவள் பருவ வயதை அடைந்ததும் தன் தோழியருடன் அரண்மனை பூஞ்சோலையில் கவலை ஏதுமின்றி ஆடி மகிழ்ந்தார். ஒரு நாள் அவள் இவ்விதம் ஆடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது மிருகாங்கிதன் என்னும் மந்திரவாதி அந்த வழியாக வந்தார். விசித்திர கலையின் பேரழகில் உள்ளத்தை பறிகொடுத்தார். சிறிது நேரம் அவளையே பார்த்தபடி அங்கேயே நின்று கொண்டிருந்தார். எப்படியும் அவளை அடைந்துவிட வேண்டும் என்ற ஆசை அவர் உள்ளத்தில் எழுந்தது. மறுநாள் வந்து அவளை கவர்ந்து செல்லலாம் என்ற எண்ணத்தோடு மந்திரவாதி போய்விட்டார். மந்திரவாதியின் கழுகு பார்வையும் கெட்ட எண்ணத்தையும் உணர்ந்த விசித்திர கலை நடுங்கி போனாள். எனவே இது பற்றி தன்னுடைய பெற்றோர்களிடம் கூறினாள். மகள் கூறியதை கேட்ட துர்கேஸ்வரன் தம்பதியர் மிகவும் வருத்தப்பட்டனர். பல ஆண்டுகள் தவமிருந்து பெற்ற அருமை பெண்ணை மந்திரவாதி கவர்ந்து சென்று விடுவதா என்று ஏங்கினர். மிருகாங்கிதன் பெரிய மந்திரவாதி. அதனால் எவ்விதம் தன் மகளை அவரிடம் இருந்து காப்பாற்றுவது என்று எண்ணி அச்சத்துடன் காணப்பட்டனர். மகளிடம், நீ கூறியவற்றை கேட்கும் போது எங்களுக்கும் பயமாகத்தான் இருக்கிறது. மிருகாகிந்தனோ பயங்கரமான மந்திரவாதி. அவரை வெற்றி கொள்ள எவராலும் முடியாது. இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கிறோம். நீ உடனே நம் குலதெய்வமான எல்லையம்மனை போய் வணங்கி வேண்டி அவள் அறிவுரைப்படி நடந்து கொள் என்றனர். நள்ளிரவில் நகருக்கு வெளியே உள்ள எல்லையம்மன் கோயிலுக்கு சென்றாள் விசித்திர கலை. அப்போது அம்மன் சுடுகாட்டுக்கு போயிருந்தாள். கோயிலுக்குள் நுழைந்த விசித்திர கலை கதவை தாளித்து கொண்டாள். அம்மன் திரும்பி வந்து பார்த்தபோது கதவு தாளிடப்பட்டிருப்பதைக் கண்டு கோபத்தோடு கதவை தட்டினாள். மந்திரவாதிதான் இங்கே வந்து விட்டாரோ என்ற பயத்தில் நடுங்கி மௌனமாக இருந்தால் விசித்திர கலை. தான் தட்டியும் கதவு திறக்கப்படாததால் அம்மன் மிகுந்த ஆத்திரம் கொண்டு, உள்ளே இருப்பது யார்? கதவை திறப்பாயா மாட்டாயா என்று சற்று உரக்கவே கூவினாள். கதவை தட்டுவது மந்திரவாதி அல்ல, அம்மனே என்று உறுதிப்படுத்தி கொண்டு தைரியமாக கதவை திறந்தாள் விசித்திர கலை. கண்களில் தீப்பொறி பறக்க அம்மன் அங்கே நின்று கொண்டிருந்தாள். காளி தேவியிடம் கண்ணீருடன் தன் பயத்துக்கான காரணத்தை கூறி அந்த மந்திரவாதியிடமிருந்து எப்படியும் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினாள். உடனே காளி தேவி, விசித்திர கலையே, உன் துன்பம் புரிகிறது. மிருகாங்கிதன் பிரம்மதேவரிடம் வரம் பெற்ற மாயாஜால மாந்திரிகன். எவராலும் அவரை வெல்ல முடியாது. நீ இங்கே சரண் புகுந்திருப்பது அவருக்கு தெரிந்துவிட்டால் இந்த கோயிலை கூட அவர் பொசுக்கி விடுவார். ஆகையால் மகா பராக்கிரமசாலியான விக்ரமாதித்யரிடம் போய் விவரத்தை கூறு. அவர் உதவியை நாடினாய் என்றாய். மிருகாங்கிதனுடைய தீய எண்ணத்தை அழித்து விடலாம் என்று கூறிய அம்மன் அவளை கிளவி போல உருமாற செய்தாள். இந்த தோற்றத்துடனேயே நீ உஜ்ஜயினி போனால் உனக்கு வழியில் ஆபத்து எதுவும் நேராது. பிறகு நீ எப்போது உருமாற்றம் தேவை என்று நினைக்கிறாயோ அப்போது என்னை நினைத்தால் போதும். இந்த கிள தோற்றம் மாறி உன் சுய தோற்றத்தை அடைந்து விடுவாய் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். அரண்மனைக்கு சென்ற விசித்திர கலை தன் பெற்றோரிடம் கோயிலில் நடந்தவற்றை கூறினாள். அப்பொழுதே அவர்களிடம் விடை பெற்று கொண்டு உஜ்ஜயினி மகாகாலிபுரம் புறப்பட்டாள். விக்ரமாதித்ய மகாராஜா எப்படியும் தங்கள் மகளை காப்பாற்றி விடுவார் என்று அவர்கள் ஆறுதல் அடைந்தனர். உஜ்ஜயினி மகாகாளி பட்டணம் சென்ற விசித்திர கலை புட்டு வானச்சி ஒருத்தியின் வீட்டில் தங்கி வந்தாள். அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லாததால் எந்த கவலையும் இல்லாமல் அங்கு தங்கி வந்தாள். புட்டு வானச்சியிடம் மன்னர் விக்ரமாதித்யரை சந்திக்க வேண்டும் என்ற தன் விருப்பத்தை கூறினாள். புட்டு வானச்சியின் வீட்டில் தங்கியிருந்த அவள் தினமும் வீணை மீட்டி பாடி வருவாள். ஒரு நாள் இரவு மாறு வேடத்தில் நகரை வலம் வந்து கொண்டிருந்த மன்னன் விக்ரமாதித்யர் இனிய வீணை இசையை கேட்டு மகிழ்ந்தார். மறுநாள் புட்டு வானச்சியின் வீட்டுக்கு ஆள் அனுப்பி வீணை வாசித்து கொண்டிருந்த பெண்ணை அழைத்து வரும்படி கூறினார். ஏவலர் வானச்சி வீட்டுக்கு போய் அவளிடம் விசாரித்து அரச கட்டளையை தெரிவித்தார். அரசரை எவ்வாறு காண்பது என்பதற்காகவே தான் விசித்திர கலை காத்திருந்தார்.
இருந்தாள். அதனால் ஏவலர் வந்து விசாரித்த போது மகிழ்ந்து போனார். உடனே ஏவலருடன் அரச சபைக்கு சென்றாள். அரச சபைக்கு வந்த விசித்திர கலையின் வயதான தோற்றத்தை கண்டு விக்ரமாதித்யர் ஆச்சரியமடைந்தார். அவரை பாடுமாறு கட்டளையிட்டார். அவளும் முன்னிரவில் பாடிய அதே பாடலை வீணையில் இசைத்து பாடினாள். அவையில் இருந்தவர்கள் மகிழ்ச்சி கொண்டு ஆரவாரம் செய்தனர். இவர் குரலில் இளமையோடு கூடிய இனிமை இருக்கிறதே, ஆனால் உருவத்தில் முதுமை இருக்கிறது, என்ன காரணம் என்று யோசிக்கலானார் விக்ரமாதித்யர். பெண்ணே, உன் குரலுக்கும் தோற்றத்துக்கும் பொருத்தமின்றி காணப்படுகிறாயே, நீ யார்? புட்டு வானச்சியின் வீட்டில் ஏன் தங்கி இருக்கிறாய் என்று தன் சந்தேகத்தை அவளிடமே கேட்டார் விக்ரமாதித்யர். உடனே தன் வரலாற்றையும் தான் அங்கே வந்திருப்பதன் நோக்கத்தையும் விவரமாக கூறினாள். அதன் பின் எல்லையம்மன் வேண்ட தன் சுய உருவத்துக்கு வந்தாள். அவள் கூறியதை கவனமாக கேட்ட விக்ரமாதித்யர், இப்போது தட்சணாயம் தொடங்கிவிட்டது. மேலும் நான் காடு 6 மாதம் செல்ல வேண்டிய இருப்பதால் திரும்பி வந்து உத்தராயணத்தில் உன்னை மனம் புரிந்து கொள்கிறேன். இனி நீ பயப்பட வேண்டாம். உனக்கு தேவையான பாதுகாப்பையும் வசதிகளையும் அளிக்க செய்கிறேன் என்றார். பின்னர் பட்டியை கூப்பிட்டு விசித்திர கலைக்கு தனி மாளிகை ஒன்றை அளித்து அவளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறு சொன்னார். அதனால் பயம் நீங்கி அமைதியோடு ஆனந்தமாக தனி மாளிகையில் வசித்து வந்தால். வழக்கம் போல பட்டியிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்பித்துவிட்டு விக்ரமாதித்யர் காடு 6 மாதம் புறப்படும் போது பட்டி மிருகாங்கிதன் பெரிய மாயாஜாலக்காரன் தந்திரமாக எப்படியேனும் விசித்திர கலையை கவர்ந்து செல்ல முயற்சி செய்வார். அதனால் விசித்திர கலைக்கு தக்க பாதுகாப்பு அளித்து அந்த மந்திரவாதி விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி சொன்னார். விக்ரமாதித்யர் காடு 6 மாத வாழ்க்கைக்கு கிளம்ப வேதாளமும் உடன் சென்றது. அதே நேரம் தக்கபுரி அரண்மனை பூங்கா அருகில் மிருகாங்கிதன் வந்து நின்றார். முதல் நாள் காலையில் அங்கே காணப்பட்ட விசித்திர கலை தென்படவில்லை. ஓ, நேற்று நினைத்தவுடனே அவளை கடத்தி செல்லாதது தவறுதான். இப்பொழுது அவள் தப்பி விட்டாளே, சரி, அவள் எங்கேதான் போயிருக்க முடியும்? அட, அவள் எங்கேதான் போயிருந்தால் என்ன? அவளை கண்டுபிடிக்காமல் விடுவேனா? புகை நுழையாத இடமானாலும் கூட நான் நுழைந்து விடுவேனே என்று எண்ணியவாறு சில இடங்களுக்கு சென்றார். அதன் பின் உஜ்ஜயினி மகாகாலிபுரம் சென்றார். ஆனால் தன் சுய உருவத்தோடு போகாமல் வளையல் வியாபாரி வேதத்தில் சென்றார். ராஜவீதியில் 4 வளையல்களின் விலை 4 லட்சம் பொன் என விலை கூறி சென்றார். இதை கேட்டவர்கள் இவ்வளவு விலை கொடுத்து யாரால் வாங்க முடியும் என்று திகைப்படைந்தனர். ஏன் வாங்க முடியாது? விக்ரமாதித்ய மகாராஜா திருமணம் செய்து கொள்வதற்காக தனி மாளிகையில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாரே அரசகுமாரி விசித்திர கலை, அவளுக்கு அவரால் வாங்கி கொடுக்க முடியாதா என்ன என்று கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் சொன்னாள். இது வளையல் வியாபாரியாக வந்திருந்த மிருகாங்கிதன் காதில் விழுந்தது. உடனே அவர் அரண்மனை வாயிலுக்கு சென்றார். அங்கே நின்று அரும்பாடு பட்டு தயாரித்த விலையுயர்ந்த வளையல்கள் 4 வளையல்களின் விலை 4 லட்சம் பொன் என்றார். அந்த வளையல்களை வாங்கி வர சொல்லி அவற்றை பார்வையிட்டார் பட்டி. வளையல்களின் ஒளியையும் வேலை திறனையும் கண்டு வியப்புற்றார். அவை விசித்திர கலைக்கு பொருத்தம் என்று கருதியவராய் தோழியிடம் கொடுத்தனுப்பி அவளுக்கு பிடிக்கிறதா என்று கேட்டு வர சொன்னார். அவளும் பிடித்திருப்பதாக சொன்னாள். உடனே அவற்றுக்கான விலையை வியாபாரியிடம் கொடுத்தார் பட்டி. அவரோ பொன்னை வாங்கி கொள்ளாமல், அமைச்சரே, வளையல்களுக்கு உரிய விலையை நீங்கள் கொடுத்து விடலாம். ஆனால் அவற்றின் அருமையும் பெருமையும் எனக்கு தான் தெரியும். அவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. ஆகையால் அவற்றை என்னால் மட்டுமே அணிவிக்க முடியும். தாங்கள் அனுமதித்தால் அரசகுமாரியின் கரங்களில் நானே அணிவிக்கிறேன் என்றார் வளையல் வியாபாரியாக வந்திருந்த மிருகாங்கிதன் என்ற மந்திரவாதி. அவரின் மர்மமான பேச்சு பட்டிக்கு சந்தேகத்தை எழுப்பியது. அதோடு விக்ரமாதித்யன் எச்சரித்துவிட்டு சென்றது நினைவுக்கு வந்ததும் உஷாரானார். பெயர் என்ன என்று கேட்டார் பட்டி. என் பெயர் ரங்கன் என்றார் வளையல் வியாபாரி. அரசர் தற்போது இங்கே இல்லை. அவர் இல்லாத போது எவரையும் அந்த புறத்துக்குள் அனுமதிக்கும் வழக்கம் இல்லை. அவர் வந்த பின் நீ வந்து அவரிடமே விற்பனை செய்து கொள் என்றார் பட்டி. அப்படியா? அரசர் எங்கு சென்றுள்ளார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்றார் வியாபாரி. அவர் காடு 6 மாதம் கழிப்பதற்காக கீழ் திசையை நோக்கி சென்றுள்ளார் என்றார் பட்டி. சரி, நான் போய் அரசரிடம் அனுமதி பெற்று வந்தால் தாங்கள் என்னை அனுமதிப்பீர்களா என்று கேட்டார் வியாபாரி. சரி, அனுமதி பெற்று வா, பார்க்கலாம் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார் பட்டி. வளையல் வியாபாரி வேடத்தில் இருந்த மிருகாங்கிதன் விக்ரமாதித்யரை பார்க்க கீழ் திசையில் உள்ள காட்டுக்கு சென்றார். விக்ரமாதித்யரை சந்தித்து, மன்னா, மிக அற்புதமான 4 வளையல்களை தங்கள் அரண்மனைக்கு கொண்டு சென்றேன். அமைச்சர் அவற்றை வாங்கி கொள்ள சம்மதித்து அதற்குரிய விலையையும் தந்துவிட்டார். பிறகு என்ன நினைத்தாரோ வளையல்களை என்னிடமே திருப்பி தந்துவிட்டார். எதையும் அரசர் உத்தரவில்லாமல் வாங்க இயலாது என்று சொல்லிவிட்டார். அதனால் தங்கள் அனுமதி பெறவே இங்கே வந்துள்ளேன் என்றார் மிகுந்த பணிவுடன். சகல அதிகாரங்களும் பட்டிக்கு இருக்கும் போது வாங்கிய பொருளை திரும்பி கொடுத்துவிட்டு என்னிடம் அனுமதி வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. பின்னர் வேதாளத்திடம்
வந்திருப்பவர் யார் என்று ரகசியமாக கேட்டார். வேதாளம் தன் ஞான திருஷ்டியால் விஷயத்தை அறிந்து கொண்டது. உடனே, அரசே, இவர்தான் மாந்திரிகன் மிருகாங்கிதன். விசித்திர கலையை கவர்ந்து செல்லவே இவ்வாறு திட்டமிட்டு வந்திருக்கிறார் என்று கூறியது. விக்ரமாதித்யர் உடனே காளி தேவியை தியானித்து உடைவாளை உருவினாள். ஒரே வெட்டில் மிருதாங்கிதனை 2 துண்டுகளாக்கினார். மாந்திரிகன் மடிந்தார். விக்ரமாதித்யரின் காடு 6 மாத வாழ்க்கையும் முடிந்தது. வேதாளத்தின் மீதேறி தன் நாட்டுக்கு சென்றார். விக்ரமாதித்யன் காட்டில் நடந்த சம்பவங்களையும் மிருகாங்கிதன் வெட்டி வீழ்த்தியதையும் பட்டியிடம் விவரமாக சொன்னார். விசித்திர கலையின் பெற்றோர் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் ஆசியோடு விசித்திர கலைக்கும் விக்ரமாதித்யருக்கும் திருமணம் நடந்தது. போஜராஜனே, இத்தகைய சிறப்பான ஆற்றலை பெற்று சிறப்பாக இருக்க யாரால் முடியும் என்பதை சிந்தித்து பார்த்துவிட்டு உனக்கு அந்த தகுதி இருப்பதாக நினைத்தாய் என்றால் அடுத்த படிக்கு செல்லலாம் என்றது 13ஆம் படியில் உள்ள பதுமை. பதுமை கதையை கூறி முடிக்கவும் பொழுது அஸ்தமித்து விடவும் போஜராஜன் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி இன்றும் இப்படி ஆகிவிட்டதே என வருந்தியவாறு அரண்மனை அந்தபுரம் சென்றார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.